ஹலோ எவ்ரிவன். சாரிங்க, ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டு கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி பிக்கிங் தான் போயிருந்தோம். பக்கத்தில் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். எப்படி இருக்கோம்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஷாப்பு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பேஸ்கெட் கொடுத்தாங்க. என் பொண்ணு வாங்கிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி நடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், நீங்கள் அங்கே கொண்டு போய் நிறுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் எல்லா பேஸ்கெட்லாம் வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் காரை நிறுத்திக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் தாங்க, ரொம்ப பெருசெலாம் இல்லை, சின்னது தான். பட் நிறையா ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சிருந்ததுங்களா, அதனால் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி வேறு நின்றுட்டு இருந்தது. நல்லா பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிஸாக பார்த்து பறின்னு சொல்லி இருந்தேன் என் பொண்ணுக்கிட்ட. ஏன்னா சம்டைம்ஸ் பச்சையாக இருந்தால் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு தான் நான் உள்ளேயே கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கா என்னவோ தெரில, அந்த அளவுக்கு ஹாப்பிங்க. ஃபார்மை பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறித்து போட்டிருந்தேன். அவளுக்கு வந்துட்டு அவள் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவள் தனியாக ஒரு பேஸ்கெட் வாங்கி அவள் தனியாக போட்டுட்ருந்தா. அவள் பறித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும், பட் வந்துட்டு அங்கங்கே வந்து அழுகுன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பறித்து போட்டிருந்தா. எங்கேருந்து எடுத்தா அப்படிங்கிறது தெரியல. அது மழை பெய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஆனால் மழை மட்டும் பெஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஸ்ட்ராபெரிலாம் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ஸ்பாயில் ஆகி தான் இருக்கும். எல்லாமே அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் ஒட்டினாப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். கொஞ்சம் மேலாப்படி இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் பார்த்து எடுத்தோம். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நல்ல வெயிலும் கூட. இங்கே கிட்ஸு ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க. சும்மா அந்த மாதிரி தான் இருந்தது, நார்மல் ஃபார்ம் தான். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தண்ணி வந்து இருக்குங்களா, அதில் பட்டுட்டு அந்த ஸ்ட்ராபெரி அது மேட்டு மேலேயே இருக்கிறதுனால, அந்த தண்ணியும் இருக்கிறதுனால அந்த இடம் பார்த்திங்கன்னா அழுகியிருக்கும். மேலே இருந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பறிச்சிங்கன்னா அழுகியிருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அங்கே பின்னாடி அந்த ஹவுஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி ஃபார்மும் இருக்குதுங்க. ப்ளூபெர்ரி என்னென்னா இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை, ஜூன் எண்டு, அந்த ஜூன் 2nd வீக்லேருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ எல்லாம் காய் தாங்க, ஆனால் கொத்தாக இருந்தது. அங்கங்கே ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதையும் என் பொண்ணு விடுவேணா அப்படின்னு சொல்லி 1-2 பறிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் முடியலை, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளூபெர்ரி ஃபார்ம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய்.